தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அமைச்சர் முத்துசாமி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் உபரி நீர் மட்டுமே எடுக்கப்படுகிறது என்றும், இருதரப்பு விவசாயிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உபரி நீர் எடுப்பது குறித்து ஆணை வழங்கப்படும் என்றும் கூறினார். மேலும் சிப்காட் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படுவதன் நோக்கமே மாசடைந்த நிலத்தடி நீரை எடுத்து சுத்திகரிப்பு செய்வதற்காக அமைக்கப்படுகிறது என கூறினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலே அந்த திட்டம் துவங்கிய பொழுதே ஏற்பட்ட சில குறைபாடுகள், அவை எப்படி ஒழுங்கு செய்வது என்பதை பற்றி அவர்களிடத்திலே அதிகாரிகளிடத்திலேயும் அந்த எல்என்டி இடத்திலேயும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர்கள் அதை பற்றி ஆய்வு செய்து மீண்டும் ஒரு முறை சந்தித்து பேசலாம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை போல ஏறத்தாழ 50க்கு மேற்பட்ட பிரச்சனைகள் பற்றி நாங்கள் பேசி அதில் வேகமாக நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது கண்டிப்பாக நம்முடைய மாவட்டத்திற்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும்.